ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் லேபு போனாங்களாம். போய் ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி, அடுப்பில் அப்படியே சலன்னு கொதிச்சு இருக்கிற தண்ணியில் ஒரு தவளையை தூக்கி போட்டாங்களாம். அது போட்ட மாத்திரத்தில் ஒரே ஜம்ப் பண்ணி உடனே என்ன செஞ்சிருச்சான், வெளியே குதிச்சிருச்சான். அடுத்து இன்னொரு பாத்திரத்தை எடுத்தாங்களாம், நல்ல அகலமான பாத்திரம், நல்ல சில்லுன்னு தண்ணி, குளிர்ந்த தண்ணி. அந்த தண்ணியில் இன்னொரு தவளையை தூக்கி அந்த தண்ணியில் போட்டாங்களாம். அது அழகா அப்படியே நீந்தி, எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி அப்படியே நீந்தி ஸ்விம் பண்ணி அப்படியே ரவுண்ட் அடிச்சிச்சான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பில் சிம்மில் அந்த தீயை வச்சாங்களாம். அது ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு, ஃபியூ மினிட்ஸ் ஆச்சு, அந்த பாத்திரம் சூடாச்சு. அடுத்து அந்த தண்ணி நகைச்சூடாச்சு. அடுத்து லைட்டாக வார்ம் ஆச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சூடாகிக்கிட்டே இருக்குது. அந்த தவளை எப்பயும் போல் ரொம்ப ஹாப்பியாக என்ன செஞ்சிச்சான், அப்படியே வார்ம் வாட்டரில் அப்போவே சில்லுன்னு இருந்துச்சு, இப்போ வார்மாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அழகாக அதில் நீந்திக்கிட்டே இருந்துச்சான். அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்களாம், அந்த அடுப்பில் அந்த சிம்மில் இருக்கிற அந்த பர்னரை என்ன செஞ்சாங்களாம், கொஞ்சம் முக்கால்வாசி தீக்கு கூட்டி வச்சாங்களாம். அப்போ கொஞ்சம் அது மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சு. அடுத்து ஃபுல் தீயில வச்சு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தாங்கன்னா அந்த தவளை என்ன செஞ்சிச்சான், செத்து மிதந்துச்சான். பாருங்களேன், ஒரு சடனாக ஒரு காரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தவளை துள்ளி குதிச்சிருச்சு. ஆனால் அதை படிப்படியாக அது இருக்கிற தண்ணியை சூடாக்க நம்ம சுடுதண்ணியில் தான் இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் தவளை செத்து மிதந்ததை போல தான் பிசாசு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு பார்க்காமையே உலகத்தில் இருக்கிற நம்ம கிட்ட அவன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி அவன் ஒரு கிறிஸ்தவனை திடீரென்று ஒரே நாளில் பாவத்தில் விழ வைக்க முடியாது. பொதுவாக சில நேரங்கள் அது நடக்கலாம். திடீர்னு ஒரு கிறிஸ்தவனை பாவத்தில் விழ வச்சணும், ஐயோ அப்படின்னு சொல்லி, ஐயோ இது தப்பு இல்லை, ஐயோ இப்படி செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சிருவானா, அவன் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சூடாக்கின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை பாவத்தோட பழக்கி அடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடுறான்.